போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. இது இந்த பழனி முருகனின் உத்தரவாதம். இதை நீ கேட்காமல் சென்று விடாதே. திடீர் திருப்பமாக உன்னை விட்டு விலகியவர் உன்னை தேடித்தான் ஆகவே வரப்போகிறார். வருவதற்கான நேரமும் காலமும் சூழ்ந்து யார் தடுத்தாலும் அதை நான் செய்தே தீருவேன் என்று இந்த பழனி முருகன் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் அல்லவா? அதனால் இப்படியே உன்னை தொடர நான் வந்து விட்டேன். என் பிள்ளை என்னை உன்னை விட்டு விலகியதை நினைத்து இத்தனை காலம் வருமா வராதா என்று ஏக்கம் கொண்டிருந்தாய். ஏக்கம் கொண்டு இருந்ததோடு இல்லாமல் என் பிள்ளை நல்லதொரு வழியை காட்டுவதற்கு, நல்லதொரு அறிவுரையை காண்பிப்பதற்காக இதை கேட்டு முடித்தும் தருணத்திலே நீ கேட்ட விஷயத்தை வெற்றியடைய செய்து உன்னை தேடி வரப்போகும் நிலையை உனக்கு உருவாக்குவதற்கு இந்த அப்பன் நான் நேரடியாக காலடி எடுத்து இறங்கிவிட்டேன். உனக்கான வேலையை செய்து கொண்டே இருக்கும்போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? இந்த அப்பன் மட்டும்தான் தெரியும் உன் விதி நான் எப்படி எழுதி இருக்கிறேன் என்று. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லிவிட்டார் நடக்காது என்று, இவர் சொல்லிவிட்டார் நடக்காது என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லுவதை கேட்டுவிட்டு நீ என்னென்னமோ உன் மனதுக்குள் குழப்பிக்கொண்டு இருக்காதே. நான் உண்மையில் முழுமையாக நம்பி வைத்திருப்பதனால்தான் இந்த பொறுப்பின் கடமையை நான் உனக்காக வழங்கி இருக்கிறேன். அதற்கு பிறகு எதற்காக நீ உன் மனதை அங்கு தீராத கவலையோடு வைத்து கொண்டு இருக்கிறாய்? உன் குற்றமும் குறையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எதை வேண்டுமானாலும் என்னிடம் சொல்லி நான் கேட்பது மட்டுமல்ல, உன் கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கும் தானே இந்த முருகன் நேரடியாக காலடியை வைத்திருப்பேன். இவை எல்லாம் தாண்டி கொண்டு இருக்கும்போது நீ கவலை கொள்ளாதே. அதனால் தான் நமக்கு பிடித்தது கூட நம் கரம் பற்றி கொள்ளாமல் எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது என்று உன் முயற்சிகளை நோக்கி சென்றிருக்கிறார். உனக்கு நான் நிம்மதியாக ஆனந்தத்தை அள்ளி தருவதற்குத்தான் இந்த முருகன் நல்ல விஷயத்தை செய்து தருவதற்கு வந்திருக்கும் போது மிகவும் பொறுப்பு அதிசயத்தோடு நானே நடத்தி தருவேன். நீ எதை நினைத்தும் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. யாரையும் நம்பி வாழ்வதற்கு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கப் போவதே இல்லை. நானே உனக்கு நின்று உனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது நீ உனக்கான தடைகளை எண்ணி எப்பொழுதும் நீ கண் கலங்கி கொண்டு இருக்கிறது. பிறர் என்ன நினைப்பார்கள் என்று வாழ்வதற்கு நீ எண்ணாமல் உன் மனது சொல்லும்படி செல்வம் கேட்பதுபடி மனதை தைரியத்தின் இழைத்து இந்த முருகன் நான் உனக்காக தருவதற்கு வந்திருக்கிறேன். நான் முன் நின்று அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் இந்த ஐயன் தரும் சோதனைகளை எல்லாம் தாங்க முடியும். அப்பா முருகா இருக்கின்ற நீ கேட்ட மற்றம் கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது. உனக்கான நேரம் தொடுத்து விட்டது. நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய்? என் தங்க பிள்ளையே, இனி உனக்கு ஒவ்வொரு நெகிழ்ச்சியும் ஒவ்வொரு வெற்றியும் காத்து கொண்டு இருக்கிறது. நீ நினைத்து விட்டாய் அது கிடைக்கும் வரை போராடி, இறுதி வரை போராடி நீ அதில் ஏற்படும் விளைவுகளை நினைத்து கவலை கொள்ளாதே. நான் நடத்தி தருகிறேன். வாழ்க்கையில் நடக்கும் வெற்றி தோல்விகளை பற்றி மனம் கண்டு பதற்றி கொண்டு இருக்காதே. நீ நமக்கு யாருமே இல்லை என்று யோசிக்காதே. உன்னை யோசித்தவர்கள் கூட உன்னை தேடி வரும் காலத்தை நான் இப்பொழுது உனக்கு தொடர்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். உன்னை மட்டும் ஞாபகப்படுத்திக்கொள். உன்னை ஒதுக்கியவர்கள் இவர்கள்தான் என்று உதைக்கிறேன் என்று நினைக்கும் அளவுக்கு தான் உன் வாழ்க்கை நிலை மாற்றுவதற்கு இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஒவ்வொன்றும் வெற்றி காத்து கொண்டே இருக்கிறது. அது கிடைக்கும் வரை போராடி, இறுதி வரை போராடி நீ அதில் வெற்றி விளைவுகளை நினைத்து கவலை கொள்ளாதே. நான் நடத்தி தருகிறேன். வாழ்க்கையில் நடக்கும் வெற்றி தோல்விகளை பற்றி மனம் கண்டு பதற்றி கொண்டு இருக்காதே. நீ நமக்கு யாருமே இல்லை என்று யோசிக்காதே. உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரும் காலத்தை நான் இப்பொழுது உனக்கு தொடர்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். உன் மட்டும் ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள். உன்னை ஒதுக்கியவர்கள் இவர்கள் என்று ஏன் ஒதுக்கி வைத்தார்கள் என்று நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கு இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன். முன் வெற்றியை தருவதற்கு நானே வந்திருக்கிறேன். நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியத்தையும் நான் உனக்கு முன்னாடி சென்று உன் வாழ்க்கையை சரிபார்த்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி யாரெல்லாம் குறை சொன்னார்களோ அவர்களை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் ஐயன் வந்திருக்கிறேன். வெறுத்தவர்கள் எல்லாம் வெறுத்துவிட்டு போகட்டும். வெறுத்தவர்களுக்கெல்லாம் என்ன ஆகப் போகிறது? உன் மீது அவர்களுக்கென்ன
என்ன அக்கறையாய் இருக்க போகிறது? உன் மீது பாசத்தையும் நீ வெறுத்து கொண்டு இருக்காதே. முதலில் யார் எப்படிப்பட்டவர்கள், யார் என்று நினைப்பதை நீ விட, யார் நாம் எப்படி பழகி கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ தெளிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யார் எப்படி இருந்தால் உனக்கென்ன? அவர்கள் உன்னை நினைத்து கொண்டு இருக்கிறார்களா, இல்லை உனக்காக நன்மை செய்தவர்களா, இல்லை தீமை செய்பவர்களா என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வெறுத்துவிட்டு போகட்டும். வெறுத்தவர்களுக்கு பின்தொடர்ந்து போய்கொண்டு இருக்கிறாதே. உன் மீது பாசத்தை நீ வெறுத்து கொண்டே இருக்கவர்கள் மீது எப்பொழுதும் அவரை நோக்கி செல்லாதே. நீ நினைப்பதை விட யாரும் நம்மை எப்படி பழகக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் உள்ளதை எல்லாம் எல்லா இடத்திலும் புலம்பி தள்ளிவிட்டு மரியாதை இல்லாமல் ஆகிவிடக் கூடாது. இது ரகசியமாக வைத்திருக்க வேண்டுமே, அதை ரகசியமாகத்தான் வைத்திருக்க வேண்டும். நீ உன் ரகசியத்தை பாதுகாத்து கொள்ள முடியாவிட்டால் மற்றவர்கள் மட்டும் அதை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும்? நீ எவ்வளவு பெரிய கடலில் துயரத்தில் கடலில் இருந்து தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த துன்பத்தில் கடலிலிருந்து, துயரத்தில் கடலிலிருந்து உனக்கு வெற்றியை தருவதற்கு நானே இந்த முருகன் தேடி வந்திருக்கும் போது நீயாகவே இருக்க பழகு. நீயாகவே இருப்பதனால் சில நேரங்களில் உன்னை சிலருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். இன்னும் சிலருக்கு ஒன்றும் அறிந்து இருப்பவர்களுக்கு கூட உன்னை பிடிக்காது போகலாம். ஒருபொழுதும் மற்றவர்களுக்காக நாம் காயப்படுத்தி தான் ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். என்னிடம் வந்துவிட்ட என் செல்ல பிள்ளையே, நீ அமைதியாக உன் முருகன் உனக்கான பதிலை மட்டும் கொடுப்பதை நீ கேட்டுக்கொண்டே இரு. எப்பொழுதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்கு எப்படி வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் காட்டி கொடுத்து விட்டேன். உனக்கானது நீ இத்தனை காலமாக பட்ட பாட்டிற்கு அந்த விஷயத்தை என்ன தவிர உனக்கு எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாது. உன்னை விட்டு விலகியது நான் உனக்காக திரும்பி கொண்டு வந்து இருக்கும்போது நிச்சயமாக இதிலிருந்து என்னிடம் கரம் குறித்து முருகா நன்றி என்றுதான் சொல்லப் போகிறாய். நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிடவே இல்லை. எப்பொழுதும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் ஆதரவாக என் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கொண்டிருக்கும் போது எண்ணங்களை கடந்து உன்னுடைய எண்ணத்தையும் நேர்மையும் நீ எப்பொழுதும் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் வைத்து கொள்ள வேண்டும். நீ எந்த கவலையும் இல்லாமல் உன் விருப்பப்படி வாழ வேண்டும். நீ எப்பொழுதும் யாருடைய சொல்லுக்கும் அடிமையாகாமல் உன்னுடைய எண்ணம் போல் வாழ வேண்டும். நீ நல்லதையே சிந்திக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும். நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியே அடைவாய். யாருடைய சொல்லிற்கும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும், இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்து வாழ வேண்டாம். உன்னுடைய வெற்றிக்கு காரணம் நீயேதான், உன்னுடைய தோல்விக்கு காரணம் நீயேதான். எனவே நீதான் உன்னுடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பதாகும். எனவே யாரும் வரப்போவதில்லை. அவர்களுக்காக நீ எதையும் விட்டு விடாதே. உனக்காக வாழ். உனக்கான வாழ்க்கை என்றால் அது உனக்கானது தானே. நீ எதற்காக கவலை கொண்டு அவர்களுடைய இடத்தை நீ நிரப்ப வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? எப்பொழுதும் ஒருவருக்காக நீ செய்யும் தீர்மானங்கள் யாவற்றும் அவர்களுக்கு எப்பொழுதும் சுலபமாகிவிடும். நீ எப்பொழுதும் அவர்களை மட்டும் அடிமையாகி விடாதே. அவர்களுக்கு நீயும் அடிமையாகி விடாதே. எப்பொழுதும் நாம் நம்மாக இருக்கும் பொழுதுதான் எப்பொழுதும் அவர்கள் நமக்கான சூழ்நிலையை புரிந்து கொண்டு நமக்கான நன்மைகளை செய்வார்கள். நீ எப்பொழுதும் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைவில் இருந்தால் அவர்கள் உன்னை பயன்படுத்தி கொள்வார்கள் என உன் முருகன் இப்பொழுது உனக்கு சொல்லி இருக்கிறேன். எனவே நீ யாரிடத்திலும் அன்பாக இருக்கும் பொழுதும் சரி, பாசமாக இருக்கும் பொழுதும் சரி, எல்லாம் உன்னுடைய அன்பிற்கு தகுந்தவர் தானா என்று நீ தேர்ந்தெடுத்து கொண்டு பிறகே உன்னுடைய அன்பை செலுத்த வேண்டும். இந்த அப்பன் இருக்க நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். யாம் இருக்க பயமே. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.